புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் துளியும் சமரசம் இல்லை என்று தெரிவித்தார். ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி வருவதாக கூறிய அவர், கடந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் கூட தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எங்களுக்கும் எங்க ஆளுநருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க அது மாதிரிலாம் வெளிப்படுத்திய நிலையை நீங்க பார்க்க முடியாது. ஆனா எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும், மாநிலத்துக்குரிய அதிகாரம் வேணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேணும், தேர்ந்தெடுக்க அரசு தான் முடிவுகள் எடுத்து கொடுக்கணும், அதை செயல்படுத்தணும். அதுதான் எங்களுடைய நாங்க வலியுறுத்துவது. அதற்கு வேகமான ஒரு நிர்வாகம் வேணும். அந்த வேகமான நிர்வாகத்தை தான் நாங்கள் சொல்றோம். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணுன்றது தான், நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்பு தரணுன்றது தான் எங்களுடைய. இதன் பின்னர் அடுத்தடுத்து அரசு நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். 6க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய சாலை அமைப்பது, கைப்பந்து மைதானம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் பங்கேற்ற ரங்கசாமி, சண்முகபுரம் பகுதிக்கு கைப்பந்து மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்ட வந்தபோது நேரமின்மையால் சாலையோரத்தில் காலை நிறுத்தியபடி உணவருந்தினார். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கும் வகையில் காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்தனர்.